So இந்த வீடியோல நம்ம ரிஃப்ராக்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஒளி வந்து ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது ரெண்டு மீடியம் வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காத்து இருக்கு, அப்புறம் ஒரு பீச் இருக்கு, பீச் கடியில தண்ணி இருக்கு. ஓகே, இப்ப வந்து லைட் வந்து காத்துல இருந்து, அதாவது சூரியன் கிட்ட இருந்து லைட் வந்து அந்த வாட்டரோட சர்ஃபேஸை கிராஸ் பண்ணி தண்ணிக்குள்ளார போறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒளி. அந்த தண்ணிக்குள்ளார போற ப்ராசஸ் பேர் வந்து ரிஃப்ராக்ஷன். ஏன்னா லைட் வந்து காத்து, அதாவது ஏர்ங்கிற மீடியம்ல இருந்து வாட்டர் அப்படிங்கிற இன்னொரு மீடியம்க்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி வந்து லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு பாயும் போது, இன்னொரு மீடியம்குள்ளார போகும்போது ஆக்சுவலி வந்து அதோட டைரக்ஷன் லேசா மாறிடும். ஓகே, ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா லைட் வந்து வேற வேற மீடியம்ல வேற வேற ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணும். நம்ம போன வீடியோல பார்த்தோம், வேக்யூம், அதாவது எதுவுமே இல்லாத ஒரு ஏரியா ஸ்பேஸ்ல லைட் வந்து 300 km/h ஸ்பீட்ல டிராவல் பண்ணும் அப்படின்னு. சாரி, நாட் 300 km/h, 300 km/s அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஸ்பீட்ல வந்து லைட் டிராவல் ஆகும். அதாவது 3 × 10⁸ m/s வந்து லைட் வந்து டிராவல் ஆகும் வேக்யூம்ல. ஓகே, ஆனா எல்லா மீடியம்லயும் இதே ஸ்பீட்ல லைட் டிராவல் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்குள்ளார போன உடனே லைட்டோட ஸ்பீடு வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும், அதோட வெலாசிட்டி ஸ்லோ ஆயிடும். ஜஸ்ட் அரௌண்ட் 2.55 × 10⁸ m/s ஸ்லோ டவுன் ஆயிடும். தட் இஸ் 250,000 km/h கிட்டத்தட்ட, km/s கிட்டத்தட்ட ஸ்லோ டவுன் ஆயிடும் லைட்டோட ஸ்பீட். ஓகே, சோ இந்த மாதிரி லைட்டோட ஸ்பீட் வந்து வேற வேற மீடியால வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனாலதான் வந்து லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆன அப்புறமா வந்து அதோட டைரக்ஷனும் மாறிடும், அதோட ஸ்பீடும் மாறிடும். ஓகே, இப்ப ரெண்டு லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்கு. எப்பவுமே லைட் ரிஃப்ராக்ட் ஆகும்போது ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். சோ அது என்ன லாஸ்ன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, the incident ray, அதாவது இன்சிடென்ட் ரேனா உள்ளார வர ரே. ஓகே, சோ சப்போஸ் இதான் வந்து பீச்சோட சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க, வாட்டரோட சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த மீடியம். ஓகே, ஏன்னா ரெண்டு மீடியம் இருக்கு, காத்து அண்ட் தண்ணி, அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த லைன். ஓகே, சோ இப்ப வந்து உள்ளார ஒரு ரே வருதுல்ல, இதான் வந்து இன்சிடென்ட் ரே. இது வந்து காத்துல இருந்து தண்ணிக்கு வந்து படுது. ஓகே, இப்ப வந்து the incident ray, refracted rayனா வந்து தண்ணிக்குள்ள போன அப்புறமா ரே வந்து டைரக்ஷன் மாறிடுதுல, அந்த உள்ளார போன ரே தான் வந்து ரிஃப்ராக்டட் ரே. and the normal to the refracting surface. so இந்த இன்டர்ஃபேஸ்னு வரைஞ்சிருக்கேன்ல, இந்த தண்ணியோட சர்ஃபேஸ், இதான் வந்து ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, ஏன்னா ரிஃப்ராக்ஷன் வந்து இந்த சர்ஃபேஸ் சென்டர் பண்ணி தான் நடக்குது. so the refracting surface பாத்தீங்கன்னா and the incident ray பாத்தீங்கன்னா and the refracted ray எல்லாமே and the normal to the refracting surface. normal to the refracting surface னா ஒரு perpendicular line வரைஞ்சீங்கன்னா இந்த refracting surface க்கு, அதாவது ஒரு straight line perpendicular to the refracting surface 90 degrees வரைஞ்சீங்கன்னா இந்த normal அப்புறம் refracting and incident ray மூணுமே வந்து சேம் பிளேன்ல தான் லை ஆகும். சேம் பிளேன்ல தான் லை ஆகும். இந்த கோல்டன் கலர்ல இருக்கிற இந்த சேம் பிளேன்ல தான் லை ஆகும். ஓகே, இந்த சேம் கலர் சேம் பிளேன்ல தான் இருக்கு பாருங்க, எல்லாமே இந்த பாயிண்ட்ல வருது. இந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேன் மேல இருக்கு. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் லா. ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு லா. சோ வந்து அது இந்த டெக்ஸ்ட் புக்ல என்ன எழுதியிருக்காங்க, ரிஃப்ராக்ஷனுக்கு when a ray of light travels from one transparent medium, அதாவது காத்து மாதிரி ஒரு transparent medium into another, for example water, obliquelyனா என்ன அர்த்தம், ஒரு ஆங்கிள்ல, ஒரு பர்டிகுலர் சரிவுல. ஓகே, the path of the light undergoes deviation. so the direction மாறிடுது. okay, the deviation of the ray of light is called refraction. தான் போன வீடியோல பார்த்தோம். refraction takes place due to the difference in velocity of light in a different media. அதாவது லைட்டோட ஸ்பீட் மாறதுனால தான் இந்த சரிவு வந்து சேஞ்ச் ஆகுது வேற மீடியால. the velocity of the light is more in rarer medium and less in denser medium. so நம்ம என்ன பார்த்தோம், காத்துல வந்து ஸ்பீட் ரொம்ப அதிகம், ஆனா வந்து தண்ணியில ஸ்பீட் கம்மி ஆயிடும். ஏன்னா தண்ணி வந்து காத்தோட இன்னும் ஒரு டென்சரான ஒரு மீடியம், அதாவது தண்ணியோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இன்னும் க்ளோஸா பேக்டா இருக்கு. கரெக்டா, அதனால தண்ணி வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. சோ தண்ணி இன்னும் டென்ஸான மீடியம், அதனால ஸ்பீட் ஆஃப் லைட் கம்மி ஆயிடும். லைட்டால அவ்வளவு சீக்கிரமா வந்து தண்ணிக்குள்ளார போக முடியாது. பிகாஸ் அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ்லாம் அந்த போட்டான்ஸ், அதாவது லைட் பார்ட்டிகிள்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொடுக்கும்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா ஏர்ல வந்து இன்னும் ஃபாஸ்டா டிராவல் ஆகும். லைட் வந்து வேக்யூம், அதாவது எதுவுமே பார்ட்டிகிளே இல்லாத இடத்துல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு டென்சிட்டி இல்லாத மீடியம். ஓகே, or zero density medium. so refraction of light obeys two laws of refraction. இதான் first law. நம்ம இப்பதான் பார்த்தோம் first law. second law பார்க்கலாம்.
ஓகே, செகண்ட் லா கொஞ்சம் நீளமா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். ஓகே, நல்லா கவனிச்சு கேளுங்க, ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, சோ இது ரொம்ப வண்டரஸான ஒரு திங். ஓகே, ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டிசீஸ் ஆஃப் த டூ மீடியா. கேட்டா மூளை குழம்புற மாதிரி இருக்கா? கவலைப்படாதீங்க. ஓகே, என்னன்னு நான் ஈஸியா உங்களுக்கு சொல்றேன். சோ வந்து உள்ளார வர ஆங்கிள் பேரு தான் இன்சிடென்ட் ரே. ஓகே, இதுதான் நம்மளோட இன்சிடென்ட் ரே. ஓகே, இப்ப இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மல், அதாவது பர்பெண்டிகுலர் டு த ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ், ஓகே, இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிள் பேரு தான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அது ஐலால நான் குறிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதான் ரிஃப்ராக்டட் ரே. ஸோ ரிஃப்ராக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஆங்கிள் பேர் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஆர்னு காமிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டிசீஸ். இப்போ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு மீடியம்க்கும் ஒரு நம்பர் உண்டு. அது சயின்ஸ்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த ஏர் இதான் காத்துன்னு வச்சுக்கோங்களேன். காத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 அப்படிங்கிற ஒரு நம்பரால குறிச்சுக்கிறோம். அல்ஜிப்ரால ஒரு அன்னோன் நம்பரால குறிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதான் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2னா அப்ப sin i by sin r ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா ஆல்வேஸ் அது வந்து μ1 டிவைடட் பை μ2க்கு ஈக்குவலா இருக்கும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு மீடியம்க்கும், தண்ணிக்கு, ஏருக்கு, ஹனிக்கு, ஆயிலுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உண்டு. அதை நம்ம μ1 μ2 μ3 μ4 அப்படின்னு குறிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? refractive index gives us an idea of how fast or slow light travels in a medium. நம்ம என்ன சொன்னோம்? காத்துல இருந்து லைட் ஃபாஸ்டா டிராவல் ஆகும், ஆனா தண்ணியில இன்னும் கம்மியான ஸ்பீட்ல டிராவல் ஆகும், தேன் ஹனில இன்னும் கம்மியான ஸ்பீட்ல டிராவல் ஆகும், டென்ஸ் ஆக லைட் ஸ்பீட் கம்மியாயிட்டே வரும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்ன ஸ்பீட்ல லைட் டிராவல் ஆக முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பர். The ratio of the speed of light in vacuum to the speed of light in the medium is defined as the refractive index mu of that medium. So தேன் ஹனியோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்ல வந்து எப்பவுமே வந்து லைட் வந்து வேக்யூம்ல என்ன ஸ்பீட்ல போகும்? எப்பவுமே வந்து 3 into 10 to the power 8 meter per second ஸ்பீட்ல போகும். டிவைடட் பை ஹனில என்ன ஸ்பீட்ல போறது? ஏதாவது கம்மியான ஸ்பீட்ல போகும். மேபி 1 or 2 into 10 to the power 8 மீட்டர் per secondல போகும், எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கம்மியான ஸ்பீட்ல போகும். ஸோ அந்த வாட் எவர் அந்த ஹனில ஸ்பீடோ இந்த ரேஷியோ என்ன நம்பர் கிடைக்குதோ அதான் வந்து இந்த ஹனியோட மியூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அடுத்தது speed of light in a medium is low if the refractive index of the medium is high and vice versa. என்ன சொல்ல வராங்கன்னா நீங்களே பாருங்களேன், mu வந்து okay inversely proportional to v. v என்னது? speed of light in that medium. okay, so வந்து speed of light வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஒரு மீடியம்ல ஆட்டோமேட்டிக்கா mu கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஃபிராக்ஷன்ல mu நியூமரேட்டர்ல இருக்கு, இந்த ஃபிராக்ஷன்ல v டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் மீடியம்ல கம்மியா இருந்ததுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் ஆட்டோமேட்டிக்லி அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ஏரோட ஏர்ல லைட்டோட ஸ்பீட் ரொம்ப அதிகம். ஸோ ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஏர்ல ஸ்பீட் ஆஃப் லைட் ஹையா இருக்கிறதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லோவா இருக்கும் கம்பேர்ட் டு வாட்டர். ஓகே, when light travels from a denser to a rarer medium, அதாவது இன்னும் டென்ஸான மீடியம்ல இருந்து கம்மி டென்ஸான மீடியம் வரும்போது refracted ray is bent away from the normal drawn to the interface. என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து நாம முதல் எக்ஸாம்பிள்ல என்ன சொன்னோம்னா லைட் வந்து காத்துல இருந்து தண்ணிக்குள்ள வருதுன்னு. காத்துல இருந்து தண்ணிக்குள்ள வரும்போது இட்ஸ் கம்மிங் இன்டு அ டென்சர் மீடியம் ஃப்ரம் அ ரேரர் மீடியம். ஏன்னா காத்து வந்து ரேரர் மீடியம். ஓகே, இன்னும் கம்மியான டென்சிட்டி உள்ள மீடியம். ஸோ வந்து லைட் வந்து ஆக்சுவலி வந்து இந்த நார்மல் தான் இந்த வெள்ளை கலர் லைன். ஸோ இந்த வெள்ளை கலர் லைன் ஓகே இதான் நார்மல். இப்ப தண்ணி தான் இது. ஓகே, இதான் டென்சர் மீடியம். ஓகே, ஸோ நீங்க பாருங்களேன், இந்த ரே வந்து ரிஃப்ராக்ட் ஆன பிறகு இது வந்து நார்மல் டுவர்ட்ஸா பெண்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் பெரிய ஆங்கிள், ஆனா வந்து டென்சர் மீடியம்குள்ள வந்த உடனே இந்த ரே எப்படி பெண்ட் ஆகுது? ஒரு லெஸ்
இன்க்ளைன்ட் ரே வந்து இன்னும் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த நார்மலா ஆகிடுது. அதாவது இந்த ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கம்மியாயிடுது when it comes from a rarer to a denser medium, when light comes into a denser medium. அதே மாதிரியே ஆப்போசிட் விஷயம் நடக்கும். தண்ணி இதான் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். லைட் வந்து தண்ணிக்குள்ளாரேந்து வெளியில போகும்போது இந்த நார்மல் டு த சர்ஃபேஸுக்கும் இந்த லைட் ரேக்கும் இருக்கிற ஆங்கிள் அதிகமாயிடும். ஓகே, ஏன்னா வந்து ஏர் வந்து ரேரர் மீடியம், இந்த கேஸ்ல தண்ணி வந்து டென்சர் மீடியம். ஸோ டென்சர் மீடியம்ல வந்து ஆங்கிள் குட்டியா இருக்கும் பிட்வீன் த லைட் ரே அண்ட் த நார்மல் டு த சர்ஃபேஸ். அதே மாதிரி ரேரர் மீடியம்ல எப்பவுமே ஆங்கிள் பெருசா இருக்கும். அதான் வந்து ரெண்டு கேஸ்லயுமே நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டென்சர் மீடியம்னா ஸ்மால் ஆங்கிள் வித் த நார்மல், லைட்டுக்கும் நார்மலுக்கும். ரேரர் மீடியம்னா பிக் ஆங்கிள் வித் த நார்மல். ஓகே, அதான் அந்த கடைசி 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நெக்ஸ்ட் டாபிக் கூட பார்க்குறேன். பாய்.